வணக்கம் நண்பர்களே. ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை 2025 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய செய்தியில தையிட்டி பிரச்சனையை பற்றின ஒரு பார்வை உண்டு. அதோட சேர்த்து செம்மணி சேர்ந்து வரும் அதொண்டு. மற்ற டக்ளஸ் தேவானந்தாவை நேற்று ஐபிசி வானொலி அல்லது ஐபிசி ஊடகம் ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருந்தது. அந்த பேட்டியில் அவர் நடந்து கொண்ட முறை, அதை பற்றின ஒரு புரிதல் உண்டு. மூன்றாவதாக, இலங்கையினுடைய அரசியல் யாப்பு மாற்றியமைக்கப்பட இருக்கிறதாக தெரியுது. அந்த மாற்றியமைக்கிறதுக்கு தமிழர் தரப்பில் இருந்தும் முஸ்லிம் தரப்பில் இருந்தும் சிங்களவர்கள் தரப்பில் இருந்தும் 3 பேரும் சேர்ந்து இணைந்துதான் அந்த அரசியல் யாப்பை மாற்றி அமைக்க வேண்டும். அந்த அரசியல் யாப்புக்கான வேலை திட்டங்கள் கண்ணுக்கு தெரியாமலுக்கும் காதில் கேட்காமலுக்கும் ஒருவருக்கும் தெரியாமலுக்கும் தொடங்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த அரசியல் யாப்பிலே எங்களுடைய தமிழர்களுடைய பங்கு எப்படியாக இருக்கிறது என்பதை பற்றியும் இன்றைய செய்தியில பார்த்து கொள்ளலாம். சரி நண்பர்களே, கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இனி செய்தியை பார்க்கலாம். நேற்றைய தினம் போசன் பௌர்ணமி தினம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு விசேஷமான நாட்கள். புத்த பெருமானை வழிபடுறதுலே ஒரு விசேடமான நாள் என்று சொல்லி தென்னிலங்கையிலிருந்து மக்கள் எல்லாம் வந்து இந்த தையிட்டி விகாரையிலே ஒரு கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. இது அங்க தென்னிலங்கையிலே அந்த கொண்டாட்டத்தை கொண்டாட முடியாமலுக்கு இல்லை. இந்த தையிட்டி விகாரியை கொஞ்சம் விஸ்தரிக்க வேணும், கொஞ்சம் உறுதியானதாக ஆக்க வேணும், ஒரு வழிபாட்டு தலமாக காட்டிக்கொள்ள வேணும் என்றதுக்காக இதுக்கு அந்த ஏசியிலிருந்து சட் வரைக்கும் எப்படி நடக்க வேணும் என்ற திட்டம் போட்டு நடந்து கொண்டிருக்குது. இந்த தையிட்டி விகாரை ஒரு இறுக்கமானதாகவும் ஒரு பாரம்பரியமாக வழிபாட்டுக்குரியது என்ற காட்டிக்கொள்ளணும் என்றதுக்காக நேற்று அந்த போசன் பௌர்ணமி நாளில் அந்த ஒரு வழிபாட்டு நாளாக அவர்கள் கருதி இருந்தவர்கள். அதே போல இந்த பௌர்ணமி தினங்களில தமிழர்கள் தரப்பிலிருந்து போராட்டக்காரர்களும் மற்றது அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்களும் வந்து போராட்டத்தை நடத்துறவர். அதே போல நேற்றும் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த போராட்டத்தை கொஞ்சம் கூடுதலான போராட்டமாக மாறியிடமோ அல்ல மாற்றப்பட வேணுமோ அல்லது கொஞ்சம் பெருசாக காட்டிக்கொள்ளணுமோன்றதுக்காக நிறைய போலீசார் குவிக்கப்பட்டிருந்தவை, அதிரடி போலீசார்கள் போல குவிக்கப்பட்டிருந்தவை. அதே நேரத்தில் தண்ணீரை பீச்சடிக்கிற வாகனம், அதே போல கைது செய்து அடைச்சு கொண்டு போறதுக்கான பெரிய இராணுவத்தினர் அல்ல அதிரடி படையினர் பாவிக்கிற மாதிரி வாகனங்களும் அங்க கொண்டு வரப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் சின்ன ஆட்டோ இந்த முச்சக்கர வாகனங்களில் ஒலிபெருக்கிகளையும் பூட்டி அவர்கள் தங்களுடைய இந்த போராட்டக்காரர்கள் சத்தங்களை வெளியில் தெரியாமல் செய்யறதுக்காக அப்படி செய்தனமோ அல்லது தங்களுடைய பிரித்தோதுற மாதிரியான நடவடிக்கைகளுக்காக செய்தனமோ இல்லை, முச்சக்கர வண்டிகளில் ஒலிபெருக்கியும் கட்டி கொண்டு போகக்கூடிய இருந்தது. அந்த இடத்துல தமிழர்களுடன் சிங்களவர்களும் வந்து தமிழர்களுக்காக சிலர் குரல் கொடுத்ததையும் பார்க்கக்கூடிய இருந்தது. அதே நேரத்தில் போலீசார் எல்லாம் எதிர்த்து கிட்ட நேருக்கு நேராக ஒரு 5 மீட்டர் 2 மீட்டருக்கு நின்று கதை வழிபட்டு நிற்கிறோம். ஏதாவது ஒரு முருகல் நிலை பெற வேணும், தமிழர் தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு அடாவடியை செய்ய வேணும் என்றதுதான் வேண்டிய விருப்பமா இருக்கு. உள்ளுக்கு போறதுக்கு அவருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதுல ஊடகவியலாளர்கள் எவரையும் உள்ளுக்கு அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் ஊடகவியலாளர்கள் வந்து யாரை கேட்கணும் வேண்டாம், போராட்டத்தில் நடந்தவையை கேட்கணும், இந்த விகாரியை நீங்கள் உடைக்க வேணும் என்று விரும்புகிறீர்களா? என்னுடைய காணி, என்னுடைய உறுதி காணி, என்னுடைய அப்பர் அம்மாவை வாழ்ந்த காணி, அந்த வீட்டை உடைச்சி போட்டு ஒருத்தன் ஒரு விகாரியை கட்டி வச்சிருக்கிறான். முந்தி விகாரி என்று சொன்னா நாங்கள் அது பாஞ்சாலை என்று சொல்லி ஒரு பசுமையாக பார்த்த காலம் இருந்தது. இப்ப விகாரி என்று சொன்னால் ஒரு பொறுப்பா இருக்கு. விகாரி என்று சொன்னால் ஒரு சுடலை மாதிரி தெரியுது கடை. அந்த 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 குரல் காதல கேட்க ஒரு நாராசாரமாக ஒலிக்குது. விகாரி என்று சொல்ல விகாரியை கட்டி வைக்கிறான். விகாரியை கட்டி வச்சிருந்தா இந்த காணிகள் இருக்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு கட்டிடம் இருந்தா அடிச்சுடைச்சு போட்டு விகாரியை கட்ட வேண்டியானே. அப்போ அதை தமிழர்கள் பக்கத்துல இருந்து கேட்கறதுக்கு விரும்புகிறோம். அதை நீங்கள் உடைக்கிறதுக்கு விரும்புகிறீர்களா என்று சொல்லி. ஏன்னா முதல் இது இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கு நேற்றிலே எத்தனையோ ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சது. கடைசியாக வந்த அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஒரு டிசிசி மீட்டிங் நடந்த பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தாய்க்கு பிள்ளை சொல்ற மாதிரி அந்த தார்பரியத்தை எடுத்துரைக்கிறார். இப்படி ஒரு 6 பேருடைய நிலம், அது அவர்களுடைய சொந்த காணி. அந்த காணிகளை அடாத்தாக முன்னே இருந்த இராணுவம் இந்த கோயிலை கட்டி வச்சிருக்குது, இந்த பாஞ்சாலியை கட்டி வச்சிருக்குது, இந்த விகாரியை கட்டி வச்சிருக்குது. இந்த விகாரியை அகற்ற வேணும். இதை நீங்கள்லாம் அது செய்ய வேணும். செய்தால் உங்களுடைய நல்லெண்ணத்தையும் நாங்கள் புரிஞ்சு கொள்வோம்.
தமிழர்களுக்கான உரிமையை, தமிழர்களுக்குரிய சொந்த காணியை தமிழர்களுக்கு வாங்கி கொடுக்குற வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் மீது நம்பிக்கை எங்களுக்கு வரும் என்றெல்லாம் சொல்றார். எல்லாத்தையும் தலையாட்டி கேட்டு கொண்டு இருந்துட்டு போய் சொல்றார், அது அரசியல் தலையாடி இருக்கக்கூடாது, புத்தபிக்குகளையும் மக்களையும் கதைச்சி போட்டுதான் சேர்த்து கதைச்சி போட்டு அதை முடிவெடுப்போம் என்று சொல்றார். அப்படி நடக்கிறனால நடத்தி போட்டு போங்க. அது நடக்கல இதுவரைக்கும். புத்தவிக்குகளை தனியே ஒருத்தராக கொண்டு போய் அப்படி என்றால் ஒருத்தராக தனியை பிடிச்சு கொண்டு போய் ஒருத்தராக ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கணும். 4 பேர் சேர்ந்து போனால் கடைசி வரை மக்கள் அதில் ஒத்துக்கொள்ளாயினும் ஒருத்தராக கொண்டு போனால் மிரட்டி இதில் உள்ள இராணுவத்தில் முன்னிலை வச்சு உங்களுக்கு வேற மாதிரியான துன்பங்களை தருவோம், நீங்கள் இப்படி இதுல கையெழுத்து வச்சு ஆகணும், இல்லை ஒத்துக்கொண்டு ஆகணும் மண்டால் ஒழிய மற்றபடி அங்க ஒத்துக்கொள்ள வைக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு சந்தேகப்படக்கூடியதா இருக்குது. இங்க வடக்கு பக்கத்துல நிறைய மனித படுகொலிகள் இருக்குது, எலும்புக்கூடுகள் இருக்கிற புதகுழிகள் இருக்குது, மனித புதகுழிகள் இருக்குது. இது முல்லைத்தீவு பக்கத்திலே அது தடுத்து வைக்கப்பட்டிருக்குது. மற்றது வட்டவாகல் பக்கத்துல ஒரு கோயிலை கட்டி அதுலேயும் ஒரு விகாரியை கட்டி அதுக்கு கீழே எலும்புக்கூடு இருக்குன்னு சொல்லி அங்க உள்ள ரவிகரை நம்பி அவர் சொல்றாரு. அவருடைய வாக்குமூலம் அப்படி இருக்குது. அதே போல மன்னர்லையும் கணக்கு எலும்புக்கூடுகளை கிண்டாமலுக்கு அப்படியே தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் பொருளாதாரம் இல்லை, காசு இல்லை, நிதி இல்லை என்று சொல்லி ஒரு காரணத்தை காட்டி வச்சிருக்கணும். இங்க செம்மணியில இதை பற்றி அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் ஒரு கட்டிடம் கட்டுறது கிடங்கு கண்டின இடத்துல தான் அதுக்குள்ள மனிதப்படு எலும்புக்கூடுகள் வெளியில வருது என்று சொல்லி இப்போ தோண்ட இப்ப 10, 15, 14, 15 என்று சொல்லி வருது. எல்லாம் ஒவ்வொரு குடும்பமாக கொண்டு அடிச்சு போட்டு அப்படியே மூடினதும் 10, 20, 30 என்று சொல்லி மூடி வச்சிருக்கு. இதுல கணவருடைய உடம்பு எலும்புகளை பார்க்க எல்லாம் மண்டை உடைஞ்சதும் கை முறிஞ்சதும் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கேன். அப்ப அந்த நேரம் தான் இந்த மண்வெட்டியால் அடிச்சு பட்டி போட்டான்னு சொல்லி சில வாக்குமூலங்களும் இருக்குது. இதே போல ஒரு மனித எச்சங்கள் இருக்கிற இடம்தான் இந்த தையீட்டி என்று சொல்லித்தான் கூடுதலான ஆக்கள் நம்பினோம். ஆதபடியால் அந்த இடத்தை விட்டு கொடுத்தால் அந்த இடத்தை அந்த கட்டிடத்தை அகற்றி போட்டு நிலத்தை கிண்டினால் அதுக்கு எலும்புக்கூடுகள் நிறைய பெற போகுது. வந்தால் இந்த அரசாங்கங்களுக்கும் சரி, சிங்களவர்களுக்கும் சரி, இராணுவத்துக்கும் சரி பெயர். இந்த இராணுவத்தை எதிர்த்தால் இந்த அரசாங்கம் இருக்க இயலாது. இராணுவத்தை காட்டி கொடுத்தோன்னு சொல்லி அரசியல் செய்வாங்களாங்க அலனண்டு. அப்ப இராணுவத்தை குறைச்சொன்னு செய்ய முடியாது, இராணுவத்தை காட்டி கொடுக்கவே முடியாது எந்த அரசாங்கம் வந்தாலும். அப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா தமிழர்களுடைய இப்படியான மனித எச்சங்கள் இருக்கிற இடங்களை தோண்டாமலுக்கு பாதுகாப்பதற்காக இப்படியான வேலைகளை செய்யணும் என்று சொல்லித்தான் அச்சப்பட வேண்டியிருக்குது. 70களில் தரப்படுத்தலும் கல்வி பொருளாதார தரப்படுத்தலால வந்த வினைதான் ஒரு 30-40க்கு மேற்பட்ட விடுதலை போராட்ட வீரர்கள் வெளிக்கிட்டவர். 25-30 இயக்கங்கள் தொடங்கி இருந்தது. அது அப்படியே நாளடைவில் குறைஞ்சு கடைசியா விடுதலை புலிகளாக நின்று நிலைச்சு 2009 போனது. இதே போல இவனை சிறப்பின்னு இப்ப முடிஞ்சது தானே, சண்டையை நிப்பாட்டியாச்சு தானே என்று சொல்லி இதே போல இப்படியான முருகல் நிலைகள் இப்படி தையீட்டி போல இடங்கள்ல செம்மணி போல இருந்தது என்றால் இந்த மக்கள் மனதிலே இன்றைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும், படுவாக இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு தீர்வை முடிச்சு போட்டணும்னா அது மறந்துடுங்கள், மக்கள் மறந்துடுவினோம். மறக்காமலுக்கு வச்சிருந்தன வேண்டிய என்னால் இது இப்படி இருந்து இன்னும் 50 வருடம் 100 வருடங்கள் 150 வருடங்கள் 200 வருடங்களுக்கு பிறகாக இருந்தாலும் சரி, இது பேர்ந்தும் ஒரு உரைநிலையிலிருந்து வெடிச்சு சிதறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது. இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையால் பார்த்து அதுக்கு ஒரு முடிவு ஊற்ற எழுதும் வரைக்கும் இது நிச்சயமாக இதை இல்லாமல் பண்ணவே முடியாது. அடுத்ததாக நேற்று டக்ளஸ் தேவானந்தாவை ஐபிசி வானொலியிலிருந்து ஒரு ஐபிசி ஊடகத்திலிருந்து ஒரு பேட்டி ஒன்று கேட்டிருந்தார். அதுல டக்ளஸ் தேவானந்தா அவர் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்றாரு இல்லையா, அல்லது ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முதல்ல அல்லது இன்னொரு கேள்வியை கேட்க விடாமலும் தானாகவே கதைச்சு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறார். இடமறிச்சு ஊடகவியலாளர் கேள்வியை கேட்டால் அந்த கேள்வியை கேட்காத மாதிரி அவர் சொல்றார், என்னுடைய இதை உள்வாங்கி போட்டு நீங்கள் அடுத்த கேள்வியை கேளுங்கோ என்று சொல்றார். அது ஒரு மணித்தியால ஒரு பேட்டியா இருந்தது. அதுல முக்காவாசி நேரமும் ஒரு 10 நிமிடங்கள் அல்ல 5 நிமிடங்கள்ல அந்த ஊடகவியலாளர் கதைச்சிருப்பார். மிச்ச முழுக்கலும் டக்ளஸ் தேவானந்தா இல்லாத சொல்லிக் கொண்டிருக்கிறார். தான் இனியிலி என்ற புனிதனாகவும் தமிழரசு கட்சி தங்கள்கிட்ட வெற அளவுக்கு இருக்கிறான்னு சொன்னால் தாங்கள் எவ்வளவு ஒரு சிறந்த ஆக்களா இருந்திருப்போம் என்று சொல்லித்தான் என்று சொல்றது நியாயம் தானே. அது தமிழரசு கட்சியில உள்ள வி.கே. சிவஞானம் போய் நிற்கிறார், போய் நின்று அவருடைய கை காட்டி கொண்டு கேட்கிறார், உங்களுடைய உதவி தேவை என்று சொல்லி. பேருந்து சுமந்திரன் சொல்றார், நியாயப்படுத்துறார் என்றால் அது நாங்கள் உதவி கேட்கவும் இல்லை, நாங்கள் கூட்டி சேரவும் இல்லை, நாங்கள் ஒரு வெளியில இருந்து என்னென்று உதவி செய்கிறதப்பா. 13 பேரை வச்சிருக்கிறா, நீ 13 பேரையும் வச்சு ஆட்சி அமைக்க முடியாது. இன்னொரு 4 பேர் டக்ளஸ் தேவானந்தாட்டே இருக்கு,
டக்ளஸ் தேவானந்தா அவனுடைய 4 பேரும் வந்து நாங்களும் இணைந்து அவரை ஆட்சி அமைக்கிற ஒத்துக்கொள்கிறோம்டா 17 வரைக்கும் அந்த 4 உறுப்பினர்களுடைய உறுப்புரிமையும் ஒன்றாக சேர்ந்து 17 மாறுது. பிறகு நான் கூட்டு சேரவில்லை, இணையவில்லை என்று சொல்றது என்னண்டு அது சிவப்பண்டு தான் நான் சொன்னான். மஞ்சள் இல்லை, பச்சை இல்லை, பச்சையும் மஞ்சளும் இணைந்தது சிவப்பாக மாறும் இப்படி சொல்லி ஒரு நியாயப்படுத்துறது. அவர் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறபடியால் அவர் தான் கதைப்பேராம். கியூசியை விட தான் சிறந்தவர், தான் ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்லி சமீபத்தில் சொல்லியிருந்தவர். அப்ப அப்படி ஒரு அறிவு படைத்தவர் என்று சொல்லி என்ன மாதிரி என்று சொன்னால் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கு இருக்கிற நியாயங்களையும் இல்லாமல் கொள்கிற வேலைகளை தான் செய்கிறதுக்கு தான் சுமந்திரனுடைய கல்வி தகமையும் அவருடைய அட்வொகேட் அந்த 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 சட்டத்திறனியாக இருக்கக்கூடிய தகமையும் அதுக்கு தான் உதவி இருக்குது. மற்றபடி ஒன்றுக்கும் உதவி இல்லை. இந்த பிரிச்சாளுற வேலையும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதும் மற்ற இந்த கட்சியில உள்ளாக்களை பாருங்க, மக்களால் வரவேற்கக்கூடிய மக்கள் வரவேற்று மக்கள் எம்பியாக்கி அவருக்காக வாக்களிச்ச சிறுதரம் கட்சியில இல்லை, கட்சிக்குள்ள உள்ள இல்லை. அவர் வெளியில நிற்கிறார் நடுக எந்த நேரமும். அங்க நிக்கிறதா ரெண்டு கேட்டா சுமந்திரன் ஒரு உறுப்பினருமே இல்லை. அவர் தேர்தலில் வாக்கு கேட்டும் இல்லை. மற்றது கட்சிக்குள்ள இருந்து தேர்தல் நடந்து கட்சியில உள்ள உறுப்பினர்கள் தெரிவு நடந்த பொழுது சிறிதரனை தான் தலைவராக தெரிவு செய்திருக்கணும், சுமந்திரனை தெரிவு செய்யவில்லை. அப்ப சுமந்திரன் கட்சிகளையும் தெரிவு செய்யப்படவில்லை, மக்களாலும் நிராகரிக்கப்பட்டவர். அப்படி இருந்தும் அந்த கட்சியை இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தந்திரம் தானே காரணம். அவர் போய் டக்ளஸ் தேவானந்தாவிட்ட நிற்கிறார். இப்படியாண்டு டக்ளஸ் தேவானந்தாட்ட ஊடகவியலாளர் கேட்கிறார், 1 கிலோ பாக்கின் விலை என்ன தம்பி, இந்த பாக்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு பாக்கு என்ன விலைக்கு தருவீர்கள், 1 கிலோ என்ன விலைக்கு தருவீர்கள் என்று சொல்லி கேட்க அவர் அதை கேட்காமலுக்கு அவர் சொல்றார், இந்த வழியாக நீங்கள் போய்கொண்டிருந்தால் என்னை விட்டு காத தூரம் சென்றவுடன் ஒரு சந்தி வரும், அந்த சந்தியில திரும்பி நீங்கள் திரும்பி வந்தீர்கள் என்றால் இன்னொரு சந்தி வரும், அந்த சந்தியில் இருந்தால் வட்டுக்கோட்டைக்கு போய் சேரலாம் என்று சொல்லி வட்டுக்கோட்டைக்கு வழி சொல்லி கொண்டு நிற்கிறார். அவர் கேட்டது கொட்டைப்பாக்குக்கு இல்லை, இவர் வட்டுக்கோட்டைக்கு வழி சொல்லி கொண்டு நிற்கிறார். அப்படி அந்த பேட்டி முழுக்களும் என்னென்று அப்படியே தெரியுது, அப்பட்டமா தெரியுது. பச்சை பொய் சொல்றார், அவ்வளவு இல்லாத தான் எந்த இடத்திலையும் மக்களுக்கு இடையூறாக நடந்ததே இல்லை என்று சொல்றார். இந்த 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 ஆண்டு தேர்தல் நடக்கும் வரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா ஆண்டு நடங்கி கொண்டுதான் இருந்தவர். இந்த ஆண்டு தோத்து போன பிறகுதான் டக்ளஸ் தேவானந்தா பற்றி ஒருத்தர் குரல் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இருந்தும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தீவக பகுதிக்கு ஒரு வாக்கு கேட்டு சென்ற இடத்துல முன்னாள் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு இபிடிபி உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்த்து கதைச்சிட்டார் என்று சொல்லி அவரை அதிலிருந்து அகற்றிவிட்டு திரும்பி வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து 15-20 பேர் ஒரு வேன்ல போய் அவரை அடிச்சு தூக்கி காய போட்டினோம். அவர் இயலாமலுக்கு கைகாலெல்லாம் முறிஞ்சு அப்படியே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டு அந்த தீவக பகுதியில் உள்ள ஆஸ்பத்திரியில் அவரை ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே இயலாது, அந்த வைத்தியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரை யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரி மாற்றினவர். அவர் என்ன கேடு கேட்டாரு தெரியல, அவர் இருக்கிறாரோ இறந்துட்டாரு தெரியாது. அப்படியான நிலையை கொண்டவர் தான் டக்ளஸ் தேவானந்தாவுடைய இபிடிபி. காணையிலி ஆக்கல காணையிலி என்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சியிலிருந்து வவுனியாவுக்கு போன ஆக்கல காணையிலி என்று சொன்னால் ஒன்று சித்தார்த்தனுடைய புலட்டுக்கு கடத்தி இருக்கும், இல்லையென்றா இபிடிபி கடத்தி இருக்கும் என்று சொல்லித்தான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருந்தது. அந்த அந்த ரோட்டிற்கு குட்செட் ரோட்டால போகக்குள்ள நாங்கள் எங்களோட வீடு இருந்ததுக்குள்ள அதுக்கால மோட்டர் சைக்கிளில் போக பயம் அதில் இருக்குது. இபிடிபின்ற முகாம் ஒன்று இருக்குது, அந்த முகாமை தாண்டி போன அப்புறம் தான் எங்களுக்கு நெஞ்சுக்கு தண்ணி வர்ற மாதிரி இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த டக்ளஸ் தேவானந்தாவோட எனக்கு இந்த அராஜகங்களுக்கும் அல்லது மக்களுக்கு அநியாயம் செய்வதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்றாரு. அந்த பேட்டி இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது அரசியல் ஜாப்பு ஒன்றை திருப்பி புதிதாக வரைகிறதுக்கு இந்த அரசாங்கம் இருக்குது. 1977 ஆண்டு ஜனாதிபதியாக வந்த JR ஜெயவர்தனா கோரம் அதிகமாக 3/2 பெரும்பான்மை பெற்ற பொழுது ஜனாதிபதியாக வர்றதுக்காக அரசியல் ஜாப்பை மாற்றி எழுதினவர். 3/2 பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அரசியல் ஜாப்பை மாற்றி எழுதி அந்த நேரத்தில் தான் ஜனாதிபதி முறைமை வந்தது. அதே போல ஒரு முறைமையை இப்ப இருக்கிற ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார திசாநாயக்கா சொல்றார், இந்த ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் பண்ண போறோம், அதிகாரம் முழுக்களும் ஜனாதிபதியை விட்டு பிரதமருக்கு வர்ற மாதிரி செய்ய போறோம் என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் வேற நிறைய மாகாண சபைகளை இல்லாமல் ஒழிக்கிறது. தமிழர்களுக்கு மாகாண சபை இல்லைன்னு சொன்ன என்ன சபையில தமிழர்களுக்கான வாழ்வாதாரத்தையோ அல்லது தமிழர்களுக்கான உரிமையை கொடுக்கிறது. இந்த 11வது திருத்தச் சட்டம் இருக்கும் என்று சொன்னால்தான் கல்வி அதிகாரம், மற்றது போலீஸ் அதிகாரம்,
மற்றது எங்களை நாங்களே ஆளுற மாதிரியான அதிகாரங்கள், கல்வி, பொது போலீஸு, காணி, இதுகள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்குது. அந்த அடக்கக்கூடியதாக இருந்ததுதான் இந்த 13வது திருத்தச் சட்டம். அப்படி இருந்தும் 13வது திருத்தச் சட்டத்தில் மாகாண சபையை ஒன்றை வச்சு போட்டு போலீஸ் அதிகாரமும் இல்லை, காணி அதிகாரமும் இல்லை, கல்வி அதிகாரமும் இல்லை என்று சொல்லி கல்வி அதிகாரம் மட்டும்தான் கொஞ்சம் மாகாணத்தில் கொடுத்திருந்தது, மற்றொன்றும் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்தது. அப்படி இருந்தும் டில்வின் சில்வா போலி ஆக்கள் சொல்லி கொண்டிருந்தவ மாகாண சபை முறைமை ஒழிக்கப்படும் என்று சொல்லி புதிய யாப்பு வந்தால் அதுதான் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த புதிய யாப்பு இப்போ எழுதப்பட்டு தொடங்கி விட்டது என்று சொல்லினோம். அந்த விரைவு தொடங்கப்பட்டு விட்டது. அதில் தமிழ் அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அதுக்கு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும், அவர் எம்பியானால் தான் அது சட்டப்படி உறுதியானதாக செல்லுபடியாகும் என்றதால விரைவில் அவர் எம்பியாக மாறுவார், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றப்படுவார் என்று சொல்லி என்றதும் ஒரு கருத்தொன்று வழியில் வந்தோன்று இருக்குது. அதைத்தான் நாங்கள் சில செய்திகளிலே முந்தி சொல்லியிருக்கிறோம். இந்த சத்தியலிங்கம் அவர்கள் வெளிநாடு ஒன்றில் போய் செட்டில் ஆக போறதாகவும், அந்த எம்பி பதவி வெற்றிடமாகும் பொழுது அந்த வெற்றிடமாகிற எம்பி பதவியை சுமந்திரன் பெற்றுக்கொள்வார் என்று சொல்லியும், சுமந்திரன் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு உத்தியோகபூர்வமாக அந்த யாப்பில் அவர் இணைகிற மாதிரி இணைந்து கொள்வார். இப்பொழுது வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது, அதில் இணைந்து கொண்டு அந்த யாப்பை பூர்த்தி செய்து கையொப்பம் விடுவார். அதுக்கு பிறகு தமிழாக்கள் ஒன்றுமே செய்யலாது. என்ன நடக்கின்றதுனால் அவர் சொல்லுவார், மஞ்சளும் பச்சையும் இணைந்து தான் சிவகப்பாக மாறினது, அது சிகப்பல்ல, அது மஞ்சளும் பச்சையும் தான், அது திருப்பி நாங்கள் மாற்றலாம், பச்சை மஞ்சளாக மாற்றலாம், அது சிகப்பு நிறம் இல்லை, அது இல்லவே இல்லை, அது பார்க்கும்போது கண்ணுக்கு சிகப்பாக இருக்கிறது கூட மாலை கண்ணுக்கு தெரியுது. மற்றும்படி அதனுடைய நிறம் இங்கே பாருங்க, ஒரு குடுவையில் நாங்கள் பச்சையும் ஒரு குடுவையில் மஞ்சளையும் கொண்டு வந்து ரெண்டையும் கலந்து கொண்டு வரத்தான் அது சிகப்பாக மாறுது என்று சொல்லி விஞ்ஞான விளக்கங்கள்லாம் சொல்லுவார். அப்படியான ஆள் தான் அவர், அப்படியான வேலைகளுக்கு தான் செய்கிறார். அவர் தான் அதே ஆள் தான் இப்போ கொண்டு போய் டக்ளஸ் தேவானந்தாவை கூட்டிக் கொண்டு வந்து எங்களுடைய தமிழரசு கட்சிகளை இணைச்சு அவரை புனிதராக்கி இனி டக்ளஸ் தேவானந்தாவை கூட விசாரணை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் தமிழ் தேசிய கட்சியாக மாற்றியாச்சு. இன்னும் ஒரு 4-5 வருடங்கள் சென்ற பிறகு அவர் இப்போ நான் சொல்லி கொண்டிருந்தேன், நான் போன முறை ஒரு செய்தியில் போட்டு வந்தேன்னா, மாகாண சபை என்று வந்தால் சுமந்திரன் கேட்க போகிறது இல்லை, சுமந்திரன் எம்பி ஆக போறார். எம்பி ஆனால் இந்த இடத்துக்கு டக்ளஸ் தேவானந்தான் தான் அப்படி மாகாண சபையை வரணும் என்று சொன்னால் இந்த முறை இந்த பேச்சுவார்த்தையில் சொல்லியிருப்பினும், யாழ் மாநகர சபையை கைப்பற்றுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கோ, நீங்கள் மாகாண சபையில முதல்வராக தேர்தலில் நின்று போட்டியிடுங்க, நாங்கள் ஒரு வெற்றி பெற முடியாத ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி விடுகிறோம் என்று சொல்லி, இது என்னுடைய ஊகம்தான், இப்படி செய்திருக்கலாம் தானே. இபிடிபி சேர்ந்து இணைஞ்சு மாகாண சபை யாழ்ப்பாண மாநகர சபையை கைப்பற்றுமாக இருந்தால் மற்றதும் சந்தர்ப்பங்கள் இருக்குது நடக்கிறதுக்கு, சும்மா இல்லை, எல்லாம் எந்த நேரமும் நடக்கும். இப்படியான இருக்கும் ஒரு உறுதியானவர்களாகவும் ஒரு புரள்வில்லாதவரும் கண்டா செய்ய மாட்டேனும். இது எந்த நிமிஷத்திலையும் எதுவும் செய்யலாம்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு குரல் கேட்குது மட்டக்களப்பிலிருந்து, கருணா சொல்றார், அது செய்தது சரிதான், தமிழர் கட்சி செய்தது சரிதான், நாங்கள் இப்பொழுது தனி கட்சியாக இல்லை, பிள்ளையானும் நானும் வியாழேந்திரன் சேர்ந்து ஒரு கிழக்கு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறோம், அந்த கிழக்கு கூட்டமைப்போடு இணைந்து கூட தமிழரசு கட்சி இனி செய்யலாம், வேலை செய்யலாம், நாங்கள் அதுக்கு தலைமை தாங்குவோம் என்று சொல்லப்படுது. தமிழரசு கட்சி இல்லாமல் பண்றதுக்கு வேலையை அவையில் வாக்கணும். இங்கே சுமந்திரனும் தமிழரசு கட்சி இல்லாமல் பண்றதுக்கான வேலையைத்தான் பார்க்கிறார் என்றுதான் நம்பக்கூடிய இருக்கு. சரி நண்பர்களே, இதோடு இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றிய நினைப்போம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.